Dear friends and students, welcome back to Nurses Profile channel. இந்த வீடியோல top 10 medical courses பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு 10 medical courses நான் இதுல வந்து choose பண்ணி அந்த courses-ஓட duration என்ன and இந்த course-க்கெல்லாம் NEET வேணுமா, இதுக்கெல்லாம் scope இல்லனா job opportunity எந்த மாதிரி இருக்குது, higher studies-க்கான opportunities இருக்குதா அப்படிங்கிறது பத்தி தான் நம்ம வந்து discuss பண்ண போறோம். 12th standard complete பண்ணதுக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு discussion வந்து ரொம்ப பெரிய அளவுல உங்களோட மைண்ட்லயும் உங்களோட parents மத்தியிலயும் உங்களோட ஃபேமிலிலயும் வந்து discuss பண்ணுவீங்க. பட் நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து நம்ம படிக்கலாம் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ்னே நம்ம எடுத்துக்கிட்டா அதுலயுமே வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு. MBBSல தொடங்கி சின்ன டிப்ளமா கோர்ஸ் வரைக்கும் நிறைய கோர்சஸ் இருக்குது. சோ இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கும்போது எந்த கோர்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். மெடிக்கல் கோர்சஸ் பொறுத்தவரையில எல்லாமே நல்ல கோர்சஸ் தான். எல்லா கோர்சஸ்க்குமே நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பா இருக்குது. பட் நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரி இடங்கள்ல வந்து வேலையை தேர்ந்தெடுக்கிறோம், எந்த அளவு நம்ம திறமைசாலிகளா இருக்கும், நம்மளோட சப்ஜெக்ட்ல வந்து எந்த அளவு நாலேஜபிளா இருக்கும், எந்த மாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் நம்ம வந்து கிளியர் பண்ணி ஜாப் எடுக்கிறோம், இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளோட சேலரி வந்து நிர்ணயிக்கப்படும். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து இந்த கோர்ஸ் படிச்சேன் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இந்த கோர்ஸ் படிச்சேன் பட் எனக்கு எந்த அளவு ஒர்த்தா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலும் அந்த கோர்ஸ்ல வந்து நல்லபடியா படிச்சு நல்ல ஒரு ஸ்கோர்ல வெளியே வந்து நல்ல டாப் ஹாஸ்பிட்டல்ல போய் ஏர்ன் பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதே கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு ஒரு சின்ன வேலையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ கோர்சஸை பொறுத்தவரையில இது நல்ல கோர்ஸ், இது வந்து நல்லா இல்லாத கோர்ஸ் அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்ம எப்படி படிக்கிறோம், நம்ம எவ்வளவு திறமைசாலியா இருக்கிறோம், நம்ம எப்படி அந்த கோர்ஸ்ல நமக்கு வந்து ஆர்வம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம எப்படி அதுக்கான வேலை வாய்ப்பை வந்து தேடுறோம், இதெல்லாம் பொறுத்து தான் அமையும். எனிவே இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய 10 கோர்சஸும் என்னோட தனிப்பட்ட கருத்து தானே தவிர இது வந்து கண்டிப்பா இது கரெக்ட் இப்படிதான் நீங்க படிக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லல. எனக்கு தெரிஞ்ச வேலை ஒரு 10 கோர்ஸ் நம்ம என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ அந்த கோர்ஸை நீங்க தேர்ந்தெடுத்து படிங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த கோர்ஸ்ல விருப்பம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. உங்களோட பேரண்ட்ஸ் கிட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு கோர்ஸை வந்து தேர்ந்தெடுத்து படிங்க. எல்லாத்தையும் விட முக்கியம், ஏற்கனவே இந்த கோர்ஸை படிச்சு முடிச்சு நல்ல வேலையில இருக்கவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரான கிளாரிட்டி கிடைக்கும். சோ இதுல நம்ம பார்க்கக்கூடிய 10 கோர்சஸோட டியூரேஷன் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். நீட்டோட ஸ்டேட்டஸ் என்ன, நீட் வந்து தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஸ்கோப் எப்படி இருக்குது அண்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த கோர்ஸ்கோட ஸ்கோப் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பார்க்கிறோமோ அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் இருக்குதா அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்க்கணும். அப்பதான் நம்மளோட துறையில நம்ம மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கோர்ஸ் தான் MBBS. ஸோ இந்த கோர்ஸ் தான் MBBS தான் இருக்கக்கூடிய மெடிக்கல் கோர்சஸ்ல இருக்கக்கூடிய டாப்பான கோர்ஸ். இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து 5.5 இயர்ஸ். இதுக்கு நீட் தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீட் தேவை. நீட் நீங்க கிளியர் பண்ணி அதுல வந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணாதான் கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ படிச்சு முடிச்ச பிறகு இதோட ஸ்கோப் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர்ல அதாவது கவர்மெண்ட் செக்டர்லயும் உங்களுக்கான ஓப்பனிங் இருக்கும், பிரைவேட் செக்டர்லயும் இருக்கும் அண்ட் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா MBBSக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது. அடுத்த கோர்ஸ் BDS. ஸோ BDS பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கான படிப்பு. நீட் இந்த கோர்ஸ்க்கு தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க BDS சீட் எடுத்து படிக்கணும் அப்படின்னா அதுக்குமே வந்து நீட் வேணும். உங்களுக்கான ஸ்கோப்னு பார்த்தோம்னா பப்ளிக் செக்டர், பிரைவேட் செக்டர், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி மூணுமே இருக்குது. அதே நேரத்தில் ஹையர் ஸ்டடீஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது. அண்ட் அடுத்த கோர்ஸ் வந்து துணை மருத்துவ படிப்புகள்ல வரக்கூடிய BSc நர்சிங். ஸோ BSc நர்சிங் அப்படிங்கிறது துணை மருத்துவ படிப்புகளிலே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4 இயர்ஸ் இந்த கோர்ஸோட டியூரேஷன். படிக்கிறதுக்கு நீட் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீட் வந்து தேவையில்லை. ஸ்கோப் எப்படி எல்லாம் இருக்குன்னா பப்ளிக் சைடு நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம், பிரைவேட் சைடு ஒர்க் பண்ணலாம், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது அண்ட் டீச்சிங் லைன்லயும் உங்களால என்ன செய்ய முடியும்னா ஒர்க் பண்ண முடியும். ஹையர் ஸ்டடிஸ் பாத்தீங்கன்னா MSc ல இருந்து PhD வரைக்கும் உங்களால என்ன செய்ய முடியும்னா இந்த நர்சிங்ல பண்ண முடியும். அடுத்த கோர்ஸ் வந்து B.Pharm வந்து BSc நர்சிங்க்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு எவர் கிரீன் கோர்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா டியூரேஷன் 4 வருஷம். நீட் வந்து தேவையில்லை. பப்ளிக் செக்டர், பிரைவேட் செக்டர், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ரிசர்ச், இண்டஸ்ட்ரியல் சைடு வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம் அண்ட் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. அதாவது நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஓனா வந்து ஃபார்மசி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்கான பாசிபிலிட்டிஸும் இந்த கோர்ஸை பொறுத்தவரையில நிறைய இருக்குது.
அடுத்த கோர்ஸ் வந்து பிபிடி வந்து 4 இயர்ஸ்க்கான கோர்ஸ். இதுக்கு வந்து நீட் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நீட் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இனி வரக்கூடிய வருடங்கள்ல பிபிடிக்கும் பிஎஸ்சி நர்சிங்க்கும் நீட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனா பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரையில நீட் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அதுக்கான முடிவும் இன்னும் வந்து சரியா வந்து வரல. இந்த வருஷம் வந்து பிபிடிக்கோ இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங்கோ நீட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அஸ் யூஷுவல் நீங்க 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் என்ன செய்வீங்க அப்படின்னா அட்மிஷன் போடுவீங்க. ஸோ பிபிடி வந்து 4 இயர்ஸ்க்கான கோர்ஸ். நீட் தேவையில்லை. பப்ளிக் செக்டர்ல ஒர்க் பண்ணலாம், பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணலாம், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இண்டஸ்ட்ரியல் சைடு உங்களால என்ன செய்ய முடியும்னா ஒர்க் பண்ண முடியும். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இதுல அதிகமா இருக்குது. ஸோ பிபிடி நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால வந்து ஓனா ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது உங்களால வந்து ஒரு பிசியோதெரபி யூனிட் ஸ்டார்ட் பண்ணி நீங்க வந்து செல்ஃபா வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். அண்ட் ஹோம் சர்வீஸ் கூட உங்களால பண்ண முடியும். ஹையர் ஸ்டடீஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே நிறைய இருக்குது. அடுத்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸ் எதனால நான் ஒரு பெஸ்டான கோர்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிருக்கேன்னா டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ்ல உங்களால வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வெறும் எக்ஸ்ரே மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், சிடி ஸ்கேன் அண்ட் அடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன், 3D ஸ்கேன், இந்த மாதிரி இந்த செக்டார் வந்து பெரிய அளவுல வந்து வளர்ந்துட்டே போகுது. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான டியூரேஷன் வந்து 3 வருஷம். நீட் தேவையான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. பப்ளிக் செக்டர், பிரைவேட் செக்டர், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, டயக்னோஸ்டிக் சென்டர்ல உங்களால ஒர்க் பண்ண முடியும். ஹையர் ஸ்டடீஸும் உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி எம்எல்டி 3 இயர்ஸ்க்கான கோர்ஸ். இந்த கோர்ஸ்க்கும் வந்து நீட் தேவையில்லை. ஸோ இது பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர்லயும் உங்களுக்கு ஓப்பனிங் இருக்கும், பிரைவேட் செக்டர்ல ஓப்பனிங் இருக்கும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். டயக்னோஸ்டிக் லேப்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப பெரிய அளவுல வந்து டெவலப் ஆயிட்டு இருக்குது. ஸோ இங்க உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் சைடு உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ரிசர்ச் சைடு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் உங்களால ஒரு லேப் வந்து ஓபன் பண்ண முடியும். பட் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. கண்டிப்பா ஒரு டாக்டரோட சிக்னேச்சர் அங்க தேவை. ஸோ ஒரு டாக்டரோட அண்டர்ல தான் நீங்க என்ன செய்ய முடியும்னா ஒரு லேப் வந்து ஓபன் பண்ண முடியும். அது வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர் அதுல இருக்குது. அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் தான் பிஎஸ்சி எம்எல்டி. அண்ட் இதுக்கான ஹையர் ஸ்டடீஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்குது. அடுத்து வந்து பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி. ஸோ கண் சம்பந்தப்பட்ட படிப்பு. இந்த கோர்ஸ் வந்து 3 வருஷத்துக்கான படிப்பு. நீட் வந்து தேவையில்லை. உங்களுக்கும் பப்ளிக் செக்டர், பிரைவேட் செக்டர், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னா நீங்க வந்து ஒரு ஸ்பெக்டக்கல்ஸ் ஷாப் வந்து ஓபன் பண்ணிக்க முடியும். கண்ணோட பவர் எந்த அளவுல இருக்குது அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி உங்களால வந்து ஒரு ஸ்பெக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். பட் ட்ரீட்மெண்ட் எதுவும் உங்களால வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. அண்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னா கண்டிப்பா இருக்குது. அடுத்து வந்து பிஓடி பேச்சுலர் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி. இந்த பிபிடி பிஓடி கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரே மாதிரிப்பட்ட கோர்ஸ் தான். ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 4 இயர்ஸ்க்கான கோர்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீட் தேவையில்லை. பப்ளிக் செக்டர், பிரைவேட் செக்டர், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல உங்களுக்கான ஓப்பனிங் வந்து அதிகமா இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதானா அஃப்கோர்ஸ் கண்டிப்பா இருக்குது. அடுத்து ஃபைனலா 10ஆவதா நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய கோர்ஸ் என்ன அப்படின்னா பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஓடிஏடி. இந்த 2 கோர்ஸுமே பாத்தீங்கன்னா ரீசன்ட் டேஸ்ல ஒரு டிமாண்ட்ல ஒரு டாப்ல இருக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி எல்லாம் இந்த கார்டியாக் யூனிட்டா இருந்தாலும் சரி, ஓடிஏடியா இருந்தாலும் சரி, அதாவது ஆபரேஷன் தியேட்டரா இருந்தாலும் சரி, நர்சஸே அந்த ஒர்க்கை வந்து பாத்துருவாங்க. பட் இப்போ உள்ள ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தியேட்டருக்குன்னு தனியா பர்சன்ஸ் இருக்கிறாங்க, தியேட்டர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி தனியா இருக்கிறாங்க. அதே மாதிரி ஐசியூ யூனிட்டா இருந்தாலும் சரி, ஒரு கார்டியாக் கேர் பண்ணக்கூடிய யூனிட்டா இருந்தாலும் சரி, அங்க வந்து தனியா வந்து அதுக்கான பர்சன்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸோட டியூரேஷன்ஸ் வந்து 3 வருஷம். நீட் வந்து தேவையில்லை. பப்ளிக் செக்டர், பிரைவேட் செக்டர், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹையர் ஸ்டடீஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்த்த 10 கோர்ஸுமே நம்மளோட மெடிக்கல் கோர்சஸ்க்கு அண்டர்ல வரக்கூடிய பெஸ்டான கோர்சஸ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பெஸ்டான டிப்ளமோ கோர்சஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இல்லைன்னா கம்மிங் வீடியோல டிப்ளமோ கோர்சஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கோர்சஸ்க்கு அட்மிஷன் வரும்போதெல்லாம் நம்மளோட சேனல்ல உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா அப்டேட் பண்ணி கைட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.